வெல்கம் டு ஆர் இண்டியா ஆர் சாஃப்ட்வேர் ப்ரைவேட் லிமிடெட். இந்த வீடியோவில் உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டில் இருந்து இன்னொரு ஜிமெயில் அக்கௌண்ட்டு கூட நீங்கள் சேட் பண்ண முடியும். அதாவது நீங்களும் ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே நீங்கள் சேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதாவது kprsaravananselvaraj@gmail.com. இது இப்போ நம்ம ஆரம்பித்த ஜிமெயில் ஐடி. ஸோ நான் இந்த மெயில் ஐடி மூலமாக வேறொரு மெயில் ஐடிக்கு சேட் பண்ணணும். ஸோ எப்படி சேட் பண்ணுறது? இது கேபிஆர்எஸ் சரவணன் செல்வராஜ். என்னுடைய இன்னொரு மெயில் ஐடி இருக்குது kprsaravanan@gmail.comனு. ஸோ இந்த மெயில் ஐடியிலேருந்து நான் அந்த மெயில் ஐடி கூட சேட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்க. இந்த நேம் மேலே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் நான் ஹலோன்னு டைப் பண்ணுறேன். ஹலோன்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுறேன். ஸோ திரும்பவும் டைப் பண்ணி என்டர் பண்ணுறேன். இது அந்த மெயில் ஐடிக்கு, அதாவது இப்போ நம்ம kprsaravananselvaraj@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடியிலிருந்து அனுப்பிச்சிருக்கோம். ஸோ இது அந்த மெயில் ஐடிக்கு எப்படி வந்திருக்கும், இந்த மெசேஜ் அந்த மெயில் ஐடிக்கு எப்படி வந்திருக்கும்? இங்கே கேட்குது பாருங்க. இந்த kprsaravananselvaraj@gmail.com அப்படிங்கிற இந்த மெயில் ஐடி உங்கள் கூட சேட் பண்ண விரும்புகிறாங்க. ஸோ நீங்களும் சேட் பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கு. இது என்னுடைய தீம் பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு இது தெரியல. ஆனால் நார்மலாக ஒரு டார்க்கான தீம் வச்சிங்க அப்படின்னா இது கரெக்டாக தெரியும். நான் எஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது இந்த kprsaravananselvaraj@gmail.com அப்படிங்கிற இந்த மெயில் ஐடி உங்கள் கூட சேட் பண்ண விரும்புகிறாங்க, நீங்கள் சேட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வாண்ட்ஸ் டு ஏபிள் டு சேட் வித் யூ. இப்போ ஓகேன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுங்க. இப்போ நான் ஹலோன்னு டைப் பண்ணுறேன். இங்கே ஹலோன்னு வந்திருக்கு. இங்கே நான் ஹலோன்னு டைப் பண்ணுறேன். இங்கே ஹலோன்னு வந்திருக்கு. நான் இங்கே ஹலோ அவாரியூன்னு டைப் பண்ணியிருக்கேன். இங்கே ஹலோ அவாயூன்னு வந்திருக்கு. நான் இங்கே ஐ எம் ஃபைன் டைப் பண்ணுறேன். இங்கே ஐ எம் ஃபைன் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஜிமெயில் ஐடியை வச்சு, உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் வேறொரு ஜிமெயில் அக்கௌண்ட் கூட சேட் பண்ணிக்க முடியும். Thank you so much for watching. For more videos, please log on to www.rindia.com. Thank you.